சிக்கன் சுக்காவோட அப்படியே இது போதும். இது பண்ணணும். அது என்ன தெரியுமா? பாதாம் பருப்பு. திருவள்ளை அரைக்காமண்ண. அல்ல இப்படி யாரும் இருப்பாங்களா? எவ்வளோ நைஸாக வருதுன்னு பற்றியலாமாப்பா. ஒரு இது வச்சுருந்தோமா அதை காணோம். என்னது? காப்பி தட்டை. கலைஞர் காப்பி தட்டை எங்கே வச்சண்டா ஞாபகம் இல்லை. விளங்குதா காப்பி தட்டை? அவ்வளோ முட்டை வலு முட்டை தயிராக பண்ணி என்ன செய்கிறாங்க? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை போடுறாங்க மதிச்சு. அம்மா ரோஜா இதெல்லாம் நம்ம அரைச்சிருவோமோ? வெங்காயத்தை ஏன் அரைக்க? அதான் தாழ்த்தா நம்ம செஞ்சிடணும். இல்லை ரொம்ப பெருசாக இருக்கே, அதனால கேட்குறேன். எண்ணெயில் அள்ளி போடுறது. எண்ணெயில் வெங்காயத்தை போட்டோம்மா 2 உப்புக்கல்லை போட்டு வதக்கினேன்னா 5 நிமிஷம் 2 நிமிஷத்தில் வதங்கிடும் வெங்காயம். ஏன் அரைக்க? ஏன் சுலைமா என் சமையலே பாராட்டுவோம்மா. உங்கள் அம்மா என்ன அழகா ஆனங்காத்து வைக்கிறாங்கன்னு சொல்லுவோம். நல்லா சமைப்பம்மா. இப்போ தான் தேங்காய் திருகையில் வைக்கலாமா? பார்த்தா கொஞ்சமாக போயிடாது. இப்போ தேங்காய் பூவை நான் வறுக்க போகிறேன். வறுத்து அள்ளிக்கிட்டு அப்புறம் மிக்சியில் விட்டு ஆட்டணும். இந்த முந்திரி பருப்பு பொரிகளில் கசகசா பெருஞ்சீரகம் அதை எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு ஆட்டணும். ஓகே. தேங்காய் பூவை சட்டியில் கொட்ட போகிறோம். நல்ல செவக்க வறுக்கணும், இல்லைன்னா பச்சையாகும். இன்னும் வறுக்கணுமோ? பொன் கலரில் வறுத்தா தான் ஆனால் டேஸ்டாக இருக்கும். எப்படி? பொன் கலரில் வறுக்கணும். எப்படி எடுத்துருக்கியே? ஏம்மா சிலர் வறுக்க மாற்றப்பட்டுக்கிட்டு பச்சையாகவே இருந்துருவோம். நல்லா இருக்காது. தேங்காய் மட்டும் எதில் வறுத்தாலும் பிடிக்காது. ஏண்டா அதில் பால் இருக்குல்ல. நான் அடிக்கிறத பார்க்குறேன்னா அப்புறம் அவருக்கு மட்டும் கை வலிக்குன்னு சொல்லுவான். கறியை கழுக போகிறேன் இப்போ. ஏமா நீங்கள்
நெய், இது தேங்காய் எண்ணெய். இல்லைங்க, ஓ 1/2 கிலோ தானே. ம். ரெண்டாவது நெய், தேங்காய் எண்ணெய், கோல்டு வின்னர் 3 ஊற்றிருக்கிய. இந்த தேங்காய் எண்ணெய் கொட்டாமல் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், ஸ்டார்டிங் முடிஞ்சு. என்னது சின்ன வெங்காயம் போடுறிய ஃபஸ்ட்டு? சின்ன வெங்காயம் போடலாம். நறுக்குன சின்ன வெங்காயம். நறுக்கிய சின்ன வெங்காயம் ஏழை ரொம்ப பட்டை, கிராம்பு, ஏலம் போட்டிய படக்குண்டு. ஆமாம், நறுக்குன சின்ன வெங்காயத்தில் பட்டை கொஞ்சம், ஏலக்காய் 3, 4 கிராம்பு. புதினா போடுறோமா கொஞ்சம். ரெண்டு கரண்டி, சின்ன கரண்டியில் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இந்த வெங்காயத்தோட உப்பு போட்டாச்சு. மசிஞ்சு சீக்கிரம் கரண்டியில் போட்டு போடுங்க சாரம்மா மிளகாத்தூளை. நான் கொட்டுவேன். ம். அடுத்து தக்காளி. தக்காளி போட்டு போகிறேன். இந்த மட்டன் மசாலா வேணுங்கம்மா. கறி மசாலா இது முடிஞ்சு, கதை முடிஞ்சு. வெங்காயம் தான் கறிக்கு ருசின்னு சொல்லுவான் என் மகன் சுலைமா. நறுக்குன்னா பெரிய வெங்காயமா? நறுக்கிய பெரிய வெங்காயம் எல்லாம் ஒன்றுங்க. எல்லா கறி மசாலாவும் போட்டதுக்கப்புறம் போடுறிய அப்படியா? வெங்காயம் மசியணும், அவ்வளோதான். இப்போ தண்ணி ஊற்றுவோம்லம்மா, அதுலேயே மசிஞ்சிருமாம்மா. கறி வேகையில் இந்த வெங்காயம் வேகாது ஏப்பா. ஆவுட்டு வச்சுனாக்கா இருக்கா ஜாஸ்மி. பச்சை மிளகா போட்டிருக்கீங்க? ஆமாம், ஊற்றிட்டம்மா. என்ன போகுது? கறியில இருந்து என்ன வரும், இதில் இருந்து என்ன வரும், தேங்காயில் இருந்து. அடி பிடிச்சிடாம இதுங்க இருக்கா, அடி பிடிச்ச வாசம் வந்துடும், நல்லாவே எரியாது.
வந்துடும். நான் தான் சொல்கிறேன் உங்களுக்கு, நான் ஆக்கி தரமுண்டு. அவ்வளோதான்ப்பா. இனி கடைசியில் இறக்க போயில இதை ஊற்றி 2 மல்லியில் போடணும். அவ்வளோதான். இந்த அரைச்சி வச்சிருக்க இந்த மசாலாவை ஊற்றி கிழங்கு போடணும். கிழங்கு எப்போ போடுவியா? இப்போ அரைவாசி வந்த பிறகு. அரைவாசி வெந்ததுக்கப்புறம் கிழங்க போட்டு இந்த அரைச்சி வச்சிருக்க மசாலா ஊற்றி மல்லி போட்டுறணும். ஆமாம், ஒரு 5 நிமிஷம். பத்தாது. இப்போ நீ என்ன செய்ய, இதை கடியை பிடிச்சாரிய ஊற்றி போட்டுறது அப்படியே வைக்க. சாவும் ரொம்ப சூடும். இல்லை கையெடுத்துக்கோங்க. சரி, மூடியை திறக்க போகிறேன். தாராளமாக இருந்துடும். போடுறோம்மா கொஞ்சம். கறி அரை வேக்காடாக இருக்கையில் இந்த கிழங்காளி போட போகிறேன், இல்லாட்டா ரொம்ப இதுன்றோம். ஒரு கிழங்கு பெருசாக நீங்கள் 2 ஒரு பெருசும் ஒரு சின்னதும் எடுத்துகிட்டு வந்து ஒரு பெரிய கிழங்கா இவ்வளவு இருக்குதா? ஏம்மா அழகாக வெந்து என்ன சட்டி தாராளமான சட்டி போட்டாச்சு. இனி எந்த பிரச்சனையும் இல்லை. நான் இப்போ தணலில் ஓட போகிறேன். இப்போ மல்லி இலையை அள்ளி போட்டு சரி, நான் இப்போ தணலில் போட்டேன்னா அது வாட்டுக்கு எண்ணெயை கைக்கணும். வேலை முடிஞ்சிச்சு, குருமா ஆக்கியாச்சு. இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கிடந்துச்சுன்னா அதில் அது எண்ணெயும் கக்கிறேன், கறியும் ரெடி ஆயிடும். ஓகே, அது வாட்டு கிடக்கும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஐயோ, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வாட்டு. சரி, இப்போ சாப்பிட்டு பார்த்துடலாமா? ஓஎஸ் ஓஎஸ். இதுக்கு என்ன வத்தாது? ஏமா நல்லா குழுகுழு வந்துடுச்சு. அம்மா அள்ளி வச்சிடாதம்மா சீதேவி. ஒன்று வைங்க, ஒரு உருளைக்கிழங்கு ஒரு கறி ஆனா போதுமா? போதுமா? சூப்பராக இருந்துச்சு. கல்யாணக்கார வீட்டு குருமா தோத்துடும். எப்படி இருக்கு? கல்யாணக்கார வீட்டில் வைக்கிற குருமா தோற்று போயிடும். அழகாக வந்துருச்சு கறி. என் வாய் மட்டும் காணுங்க, என் வாய் மட்டும் காணுங்க. இது வந்து எங்கள் சாராமா வச்ச குழம்பு. சும்மா அல்டிமேட்டாக இருக்குது காய்ஸ். கறி அதில் கறி இருக்கா இல்லை கட்டு கட்டு கொண்டாங்க வாடா